கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். மோசே யோசுவாவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார். யோசுவாவுக்கு முன்பாக கர்த்தர் போகிறவர் என்றும் கர்த்தர் யோசுவாவுக்கு கூட இருப்பார் என்றும் அவர் யோசுவாவை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்றும் யோசுவா பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று மோசே யோசுவாவை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். மோசேயோடு இருந்தது போலவே கர்த்தர் யோசுவாவுக்கு கூட இருந்தார். யோசுவாவுக்கு கர்த்தர் வெற்றியை தந்தார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த நிமிடத்திலும் நம்மை விட்டு விலகாத தேவன் நம்மோடு இருக்கிறார். எல்லா நெருக்கடியிலும் நம்மை கைவிடாதவராய் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக போகிறவர். நாம் முன்னேற முடியாதபடி அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வழியும் அவர் திறப்பார். யோசுவா 6:1 வாசிக்கிறோம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகி நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வரக்கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். ஆம் பிரியமானவர்களே, யோசுவாவின் கையிலே கர்த்தர் எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் ஒப்பு கொடுத்தார். யோசுவாவுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். அவர்கள் 7ஆவது நாள் 7 தரம் சுற்றி வந்து தேவன் சொன்னபடி மகா ஆரவாரத்தோடே ஆர்ப்பரித்தபோது எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. அவர்கள் பலத்தினால் அல்ல, கர்த்தர் தாமே அவர்களுக்கு முன்பாக சென்று அவர்களோடு இருந்து அவர்களுக்கு வெற்றியை தந்தார். நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் சாதகமாய் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகாமல் எரிகோ போன்ற தடைகளை மாற்றுகிறவராய் இருக்கிறார். நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பாக போகிறவர். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களோடு வனாந்தர பாதையிலே அவர்களோடு இருந்த தேவன் யோர்தானை கடக்க வைத்தார். பின்பு எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் யோசுவா கூட இருந்ததால் அவன் கீர்த்தி தேசமெங்கு பரம்பிற்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனுஷருடைய நிந்தனைக்கும் தூஷணங்களுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, கலங்க வேண்டியதில்லை. நாம் வைக்கப்பட்ட இடத்திலே நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அவர் நமக்கு வெற்றியை தருவார். உபாகம் 31:8 வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.